Find sir. the inverse of matrix. அப்ப இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? ஏன்னு எடுத்துக்கணும். அப்ப A equal to 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3. சரியாம்மா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து முடியும் என்ன பண்றீங்க? நீங்க கண்ணை மூடிட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஏன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் எக்ஸிட்டா இருந்தாதான், அதாவது நான் சிங்குலரா இருந்தாதான் மற்ற ப்ராசஸ் ஆரம்பிக்க வேணும். ஏன்னா இன்வெர்ஸ் சச் நாட் எக்ஸிட்னு எழுதிடலாம். ஒரு டைம் 5 மார்க் கொஸ்டின் அப்படியே கேட்டாங்க. ஃபைண்ட் இன்வெர்ஸ்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நிறைய பேர் ஃபுல்லா போட்டு கடைசியா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தா டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஈக்குவல் டு 0 வரனால நான் சிங்குலர்னு எழுதிட்டாங்க. ஆக்சுவலா 5 மார்க் கொஸ்டின். அவங்க கிட்ட ½ an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியா டிட்டர்மினன்ட் கிடைச்சவனுக்கும் கரெக்டா போடுறவனுக்கு 5 மார்க், ரெண்டே ஸ்டெப்ல முடிச்சவனுக்கும் 5 மார்க். அப்ப நாம இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், ஒரு ப்ராப்ளம்னா இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னு பார்க்கணும். இதுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன? டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். சரிங்களா? நான் ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 0 வந்து போட முடியாது. நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும் தான் போட முடியும். சரிங்களா? ஹலோ, வாய்ஸ் லோ ஆகுதுடா கண்ணு. சார் கேக்குதுங்க சார். இப்ப கேக்குதுடா கண்ணு. புரியுதுங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்ப 2 எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 1 2 3. sin 3 எப்படி போறேன்னு? பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்ப 2 எழுதும்போது எந்த சைனுமே தேவையில்லை, பிளஸ்னு தேவையில்லை, மைனஸும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. பட் இந்த -1 எழுதும்போது -1ஓட சைன் எனக்கு மேலே இருக்குது, மேலே இருக்க சைனும் பார்க்கணும். மைனஸ் நம்பருக்கும் பார்க்கணும். நம்பருக்கு என்ன சைன் இருக்குது? -1 இருக்குது. சரிங்களா? அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ரோவும் காலமும் கட் பண்ணிடுவோம். ரோவும் காலமும் கட் பண்ண என்ன கிடைக்குது? பார்த்து சொல்லுங்க. -5 1 5 1 -3 3. சரி, அடுத்தது என்ன? பிளஸ் சைன் பிளஸ் போட்டு நம்பருக்கு பிளஸ் தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை, 3 போட்டீங்க. அப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூஸ் சொல்லி பார்க்கலாம். கரஸ்பாண்டிங் ரோ காலம் -3 2. ஓகே டேகன். அப்போ கம்ப்ளீட் பண்றாங்க. என்ன நடக்குது சொல்றாங்க. அப்போ என்னாச்சு? 2 × 3 × 3 9 -9 -2 plus 1 × -15 plus 3. இதுக்கு சொல்லுங்க. plus 3 into -10 -10 plus 9. சிம்பிளிஃபை பண்றாங்க. -9 - 2 7. minus into -12 plus 3 into -10 plus 9 -1. அப்ப என்ன கிடைக்குது? -1 கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? -14 14 plus 14 into -12 എന്നിട്ട് -12 plus 3 into -1 -3. அப்ப -1 கிடைக்குதுங்களா? Yes sir. அப்போ determinant of A is not equal to 0. Therefore A is non-singular matrix inverse exit. ஓகேங்களா? Non-singular matrix implies that A inverse exit. இந்த லைனோட முடிச்சிட்டீங்கனாவே, அதாவது இங்க ஈக்குவல் டு 0 வந்துருச்சு, இதை எழுதிட்டீங்கனாவே உங்களுக்கு 5 மார்க். இப்போ ஈக்குவல் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். அவன் கொஸ்டின் ராங்கா கேட்டான். ராங் மீன்ஸ் ஈஸியா கேட்டான். 5 மார்க் கொஸ்டின்ல 2 ஸ்டெப் வர மாதிரி கேட்டான். பட் இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும். இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது யார் கண்டுபிடிப்பீங்க? மைனர் கண்டுபிடிக்கணும். மைனர் கண்டுபிடிச்சலாமா? அந்த மேட்ரிக்ஸ் திரும்ப எழுதிக்கிறீங்களா? திரும்ப எழுதிட்டு பொறுமையா போடுங்க. அப்பதான் நம்ம போட முடியும். சொல்லுங்க, அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறீங்கன்னு. 2 -1 3. இரு கீழே வந்துடுறேன். ஒரு சைட்ல சின்னதா எழுதிக்கிட்டு அப்பதான் எனக்கு ஈஸியா போட முடியும். சொல்லுங்க. 2 -1 3 -5 3 1 -3 2 3. சொல்றேன். மைனர் தான் M11 எழுதுறீங்க. சைன் தேவையில்லை. நீங்க மைனர் கண்டுபிடிக்க போதா டைரக்டா கோ பேட்டர்ன் கண்டுபிடிங்க. ஏன்னா இன்வெர்ஸ்னு கேட்கறான். நீ ஒவ்வொரு ஸ்டெப்பா போடணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா கோ பேட்டர்ன் போட்டுடலாம். சரிங்களா? ஃபைண்ட் மைனர் கேட்டா எக்ஸாக்டா மைனர் கண்டுபிடிங்க. நீங்க டைரக்டா கோ பேட்டர்ன் போட்டுடலாம். சரிங்களா?
இந்த கோபேட்டருக்கு டைரக்டா ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் போட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. அதுதான் ரொம்ப ஈஸி. டக்கு டக்குன்னு முடிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன். Yes, sir. கோபேட்டருக்கு ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் போட்டேன். ஃபர்ஸ்ட் என்னது எல்லாத்துக்கும் சைன் வேணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன வேணும்? எல்லாத்துக்குமே சைன் வேணும். அப்ப அந்த கோபேட்டரோட மேட்ரிக்ஸோட சைன் இங்க எழுதுறேன் பார்த்துக்குங்க. என்னது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்? A11, A12, A13. A21, A22, A22, A23, A31, A32, A33. இது சைன் எப்படிமா நோட் பண்ணுவ அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றதுக்கு ஈவனா இருந்தா பிளஸ் சைன், இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆடா இருந்தா மைனஸ் சைன் போட முடியுமா? 1 plus 1 2, 2னா பிளஸ் சைன், 1 plus 2 3, 3னா மைனஸ். கரெக்டுங்களா? 1 plus 3 4, 4னா ஈவன் பிளஸ் சைன். கரெக்டாடா கண்ணு? Yes, sir. அப்ப இதுக்கு என்ன வரும்? மைனஸ் சைன். 2 plus 2 4 பிளஸ் சைன், 2 plus 3 5 மைனஸ் சைன். கரெக்டுங்களா? 3 plus 2 Minus, plus, minus. Plus, கரெக்டாடா கண்ணு? minus, plus. ஓகே. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யாரோட மைனர் கண்டுபிடிக்க போறோம்? 2 ஓட மைனர் கண்டுபிடிக்க போறோம் வித் சைன் கோபேட்டர். அப்ப என்னது? 2க்கு என்ன சைன்? ஆல்ரெடி இங்க போய் 2க்கு சைன் பாருங்க, இங்க பிளஸ் சைன். கரெக்ட்டுங்களா? அப்ப பிளஸ் சைன் இங்க போட்டுருவீங்க. கரெக்ட்டா? பிளஸ் போட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங் டிட்டர்மினன்ட் போடுங்க. இது கரஸ்பாண்டிங் டிட்டர்மினன்ட் யாரு? ரோவையும் காலையும் கட் பண்ணா நமக்கு இது கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ எழுதிக்கங்க. 3 1 2 3. இது எப்படி எழுதணும் புரியுதா கண்ணு? Yes, sir. அதே மாதிரி அடுத்தது இந்த 1ஓட சைன், 1க்கு என்ன சைன்? மைனஸ். நீங்க பாருங்க 1க்கு என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. அப்ப மைனஸ் போட்டுருவீங்க. இங்க ஆல்ரெடி மைனஸ் 1 இருக்குது. இந்த மைனஸ்க்கு இது போட்டுறாதீங்க, இது தப்பு. நமக்கு இங்க என்ன சைன் வருது? இந்த சைன் தான் பார்க்கணும் தவிர இங்க இருக்கிற சைனை பார்க்க கூடாது. சரிங்களா? அப்ப மைனஸ் வருது. இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ரோ காலம் என்ன வரும்? இது கட் ஆயிரும். மைனஸ் பை 1 சொல்ற கண்ணு? மைனஸ் பை 1 Minus 5, 1, minus 3, 3. ஏதாச்சும் டவுட் இருக்குதாமா? இல்லைங்க சார். அடுத்து யார் எடுக்க போறீங்க? இந்த 3 எடுக்க போறீங்க. 3யோட சைன் என்ன? பிளஸ். அப்ப பிளஸ் போட்டுங்க. அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ சொல்லுங்க. கரஸ்பாண்டிங் Minus 3, minus 3, 2. சூப்பர், வெரி குட். ரோ எழுதிட்டீங்களா? இதே மாதிரி அடுத்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்த ரோ கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸ்ல அடுத்த ரோ. அடுத்த ரோக்கு என்ன? சொல்லுமா. இது மைனஸ் 1 1, 3, 2, 3. வெரி குட்மா. 2 3. அதாவது இந்த 5 எடுக்கிறீங்க. இந்த 5 எடுக்கும்போது கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலம் கட் ஆயிரும். -1 3 2 3. கரெக்ட்மா. அடுத்து பிளஸ். இந்த 3 இது நானும் செக் பண்ணிக்கிறேன். இதுவும் கட் ஆயிரும். 2 3 கரெக்ட். minus 3, 3. வெரி குட், கரெக்ட் ராகன். அடுத்தது Minus 2 minus 1 minus 3, 2. வெரி குட், கரெக்ட் ராகன். சரி, அடுத்தது யாரு? மைனஸ் 3யோடது பிளஸ் சைன் போட்டீங்க. வெரி குட். minus 1 3 3 1. அடுத்தது மைனஸ் minus 2 3 minus 5 1. மைனஸ் 5 வருதா? ஆமாங்க சார். ஓகே ஓகே. இன்னொரு சொல்ல நான் பார்த்துக்கிறேன். 2 3 minus 5 1. 2 3 minus 5 1. 2 3 minus 5 1. கரெக்ட் ராகன். அடுத்தது plus 2 minus 1 minus 5 3. minus 5 3. கரெக்டாமா? Yes, sir. அவ்வளவுதான். இந்த டிட்டர்மினன்ட் மேல மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு எழுத பழகிருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க சார். அப்ப இதுக்கு ஈஸி தான். இதுக்கு சொல்லுங்க என்ன வரும்னு அப்படியே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 3 into 3 9, 9 minus 2 7. 9 minus 2 7. 7. அதே மாதிரி சொல்லுங்க. இது மைனஸ் இருக்குது. மைனஸ் போட்டுங்க. மைனஸ் போட்டு பிராக்கெட் போட்டு சிம்பிள் பண்ணி சொல்லுங்க. minus 15 plus 3. அப்ப மைனஸ். அதே மாதிரி இது minus 5 10 minus 10 plus 9. கரெக்டா? Yes, sir. minus 10 plus 9 னா minus 1. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அதே மாதிரி இது சொல்றா minus 3 minus sign ஆல்ரெடி இருக்குது. minus 3 minus minus 6.
மைனஸ் 9 எஸ் சார். அடுத்தது ப்ளஸ் சைன் இருக்குது 2 into 3 மைனஸ் 9. 6 plus 9. 15 எஸ் சார். அடுத்தது 2 into 2 4 4 ம் 4 plus 3. மைனஸ் 3 3 மைனஸ் வருதுல்ல எஸ் சார். 4 minus 3 1. ஓகே அடுத்ததுல minus -1 1 -9 minus 9. ம் minus 10 minus ம் 2 minus 2 15 plus 17 17 ஆமா yes sir. Plus 2 3s are 6. Minus 5 1 plus 1 plus 1 ம் சரி இது அப்படியே எழுதுங்க இத கோபேட்டர் ஆஃப் A அப்ப ஒரு நார்மல் எழுதுங்க கோபேட்டர் ஆஃப் A equal to 7 plus 12 minus 1 minus 1 plus 9 plus 15 minus 1 minus 10 minus 17 plus 1. ஓகேங்களா ஒரு வழியா கோபேட்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்து யார் வேணும் அட்ஜாயின்ட் வேணும் அட்ஜாயின்ட் போட்டுடலாமா Yes sir. அப்ப அட்ஜாயின்ட் ஆஃப் A equal to என்ன கிடைக்கும் இதோட டிரான்ஸ்போஸ் Factor of A transpose. கோபேட்டர் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் இதான் ஃபார்முலா அட்ஜாயின்ட் ஆஃப் A க்கு அப்படி எழுதுங்க பார்க்கலாம் என்ன வருது 7 9 minus 10 12 15 minus 17 minus 1 minus 1 1. ஓகேங்களா Yes sir. அப்ப என்னாச்சு A இன்வெர்ஸ் வேணும் அப்ப A இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன 1 by determinant of A into AG இதான் ஃபார்முலா அப்ப 1 by determinant of A என்ன 1 by minus 1 கரெக்டாடா Yes sir. அப்ளை பண்ணுங்க 7 9 minus 10 10 12 15 minus 17 minus 1 minus 1 1. அப்ப மைனஸ் வேல்யூ இது என்ன இது பாருங்க இது என்ன ஓவராலா -1 தானே அப்ப -1 கொண்டு போயிட்டா என்ன கிடைக்கும் -7 minus 7 minus 9 10 9 க்கு மைனஸ் வருங்க சார் என்னப்பா ஆமா minus 15 17 1 1 minus 1. அவ்வளவுதான் கண்ணு இதுதான் A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா இதுல எனர்ஜி டவுட் இருக்கா இன்னைக்கு A இன்வெர்ஸ் உங்களுக்கு கத்து கொடுத்துக்கிறேன் இதுல எனர்ஜி டவுட் இருந்தா சொல்றாங்க